ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12வது வசனம் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் அருளுகிறார். அதிலே சொல்லுகிறார், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடிப்போகிறவர் போய் ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகை உங்களை காக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அநேகர் வெளிநாடுகளுக்கு போகலாம். பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போகலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டிலிருந்து வெளியே போகிறோம். எங்கு சென்றாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூடவே வர வேண்டும். அப்போது நம்மளை அவர் காக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தர் நாங்கள் முன்னே போவார் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். எங்கே போனாலும் சரி, எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஆண்டவர் நம் முன்னே செல்வ வேண்டும். அவர் முன்னே வருவார் என்றால் எல்லாமே நமக்கு வெற்றி தான், தோல்வியே கிடையாது. மோசே சொல்லுகிறார், மோசேட்ட ஆண்டவர் சொல்லும்போது யாத்திராகமம் 33:14 என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது இளைப்பாறுதல் தான் வரும். அவர் நம்ம முன்னாடி செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏற்கனவே அவர் போயிடுறார் நமக்கு முன்னாடி. ஊழியத்துக்கு நம்ம போகும்போதெல்லாம் முதல்ல அவர் போயிடுறார். நம்ம ட்ராவலில் கூட நமக்கு முன்னாடி அவர் செல்றவராக இருக்கிறார். அப்போ அவர் நமக்கு முன்னாடி செல்லும்போது, அவருடைய சமூகம் முன்னாடி செல்லும்போது, அவருடைய பிரசனை நமக்கு முன்பாக செல்லும்போது இளைப்பாறுதல் தான் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஏசாயா 45:2 சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். இன்றைக்கு நம்ம போகிற வழியெல்லாம் தாறுமாறாக இருக்குது. சில நேரங்களில் நாம் பாவம் செய்யும்போது தாறுமாறான வழிகள். தாறுமாறான வழிகள் என்ன, நேராகவே இருக்காது, இந்த கோணலாக இருக்கும், எல்லாம் தடையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனார்னா எல்லா கோணல் வழிகளையும் சபைப்படுத்துவார், நேராக்குவார், ஹைவே வாக்குவார். இங்கிலீஷ் பைபிளில் அது சொல்லப்பட்டது ஹைவே. நான் பாம்பேலேருந்து பூனேக்கு ஒரு சமயம் நான் சென்றேன். எனக்கு முதல் முறையாக பூனேக்கு போனேன். அங்கே ஒரு வால்வோ பஸ்ஸில் என்னை ஏற்றி ஒரு சகோதரனை ஏற்றி அனுப்பினார். பாம்பே வரைக்கும் ஒரே டிராஃபிக், பயங்கர டிராஃபிக். ஆனால் அந்த பாம்பே நாங்கள் விட்டு போனோன்னா ஒரு அழகான ரோடு, ஹைவே ரோடு அங்கே இருக்குது. பிரமாதமாக இருக்கும். அந்த பூனேக்கு போகிறது வழி சூப்பராக இருக்கும். எல்லாம் ஹைவே பிரமாதமாக போச்சு. அந்த வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போகுது. அதுதான் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகும்போது நமக்கு முன்பாக இருக்கிற கோணல்கள், நமக்கு முன்பாக இருக்கிற தாறுமாறான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்து விடுவார். நேராக்கி விட்டு நம்மளை எல்லாம் அற்புதமாக நம்மளை நடத்துவார். நம்ம வழியெல்லாம் கோணல்லாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கோணல்கள், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கோணல்கள், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற கோணல்கள், நம்முடைய சபையில் இருக்கிற கோணல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நம்ம முன்னாடி வரணும். முன்னே போனால் தான் எல்லாம் நடக்கும். அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக செல்லும். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இன்றைக்கு எங்கு போனாலும் தடைகள், திருமணத்தின் தடைகள், வேலை ஸ்தலத்திலே தடைகள், ஊழியத்திலும் கூட தடைகள். ஒரு சமயம் நான் மே 1 ஒரு கூட்டத்திற்கு போக சென்றது. பயங்கரமான டிராஃபிக், போகவே முடியாத ஒரு சூழ்நிலை. நான் கரெக்டாக போக வேண்டும். 2 மணி நேரம் அந்த டிராஃபிக், பயங்கரமான ஒரு டிராஃபிக். அந்த டிராஃபிக் மத்தியிலும் ஆண்டவர் என்னை நடத்தி அந்த தடையெல்லாம் உடைத்து கொண்டு நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே நீர் என்ன நோக்கத்துக்கு என்ன கொண்டு போகிறீரோ அதை நிறைவேற்றும்பான்னு சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் முன்னாக அதன் பிறகு வழியை திறந்து, எனக்குன்னு ஒரு வழியை திறந்து ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். அவர் முன்னே செல்லும்போது நமக்கு முன்பாக இருக்கிற இந்த தடைகளை கொடுப்பவர் யார்?
பிசாசு தான் தடைகளை கொண்டு வருகிறான், வியாதிகளை கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி இன்றைக்கு தடைகள் வருகிறது. சிலருடைய வாழ்க்கையில் நமக்கே நாமளே தடையாக இருப்போம். நம்ம தப்பு பண்ணிட்டு நமக்கு தடை இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம தவறான வழிகளில் போகும்போது நம்மளால் வர்ற தடைகள் தான். பாவம் செய்யும்போது தடை வந்துடுது. அதே மாதிரி சுயமாக நம்ம வாழும்போது நம்ம இஷ்டப்படி வாழ்கிறோம். கடவுளை இஷ்டப்படி வாழ மாட்டாங்க. அவங்க இஷ்டப்படி வாழ்கிறாங்க. ஆண்டவருடைய வழியில் நடக்காமல், இயேசுவின் வழியில் நடக்காமல் அவங்க நடக்கிற ஒரு பாதைக்கு, அவங்க இஷ்டப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது ஒரு தடை. இன்னைக்கு தீய சக்திகளினாலும் தடைகள் வருகிறது, செய்வினை மந்திரங்களினால் தடைகள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற போது எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்தார். இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள், முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள், நம்ம மேலே வர முடியாதபடி இருக்கிற தடைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு நமக்கு முன்னாடி சென்றால் போதும். எல்லாமே சக்ஸஸ், எல்லாமே விடுதலை. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் இந்த வசனத்தோடு ஆசீர்வதிப்பார். ஒன்றே ஒன்று ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நீ எங்கே போனாலும் நீர் கூட என்னோட வாரப்பா, என்னை நடத்தும்பா, முன்னே சென்று என்னை நடத்தும். அவர் ஆடுகளை நின்று அவர் நடத்துகிறார். ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் தேவன். நம்மளை அற்புதமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். அவர் முன்னே செல்கிறார். அவர் நம்மளை வழி நடத்தும் போது அவர் நம்ம அவருக்கு பின்னாடி நம்ம நடந்தோன்னா எல்லாமே நமக்கு வெற்றி தான். அவர் பின்னாடி நம்ம செல்லணும், அவரை பின்பற்றி செல்லணும். அவர் நமக்கு முன்னாடி செல்லுகிற கர்த்தராக இருக்கிறார். நீங்கள் எங்கே பிரயாணம் பண்ண போனாலும் ஆண்டவரே நீர் என் கூட வாரும், என்னை நடத்தும்பா, என்னை ஆசீர்வதிக்கும்பா, நான் போகிற காரியத்தெல்லாம் வாய்க்க செய்யும் என்று கேட்டு பாருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.